வணக்கம். இந்த வீடியோவில் பால்வினை நோய்கள் என்றால் என்ன என்பதையும், பாலியலால் பரவும் நோய்கள், அதன் அறிகுறிகள் மற்றும் அதனை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பன பற்றியும் பார்ப்போம். அமைப்பு மற்றும் செயல் ரீதியாக இயல்பாக செயல்படும் இனப்பெருக்க உறுப்புகளை பெற்றுள்ள மக்களை கொண்ட சமூகத்தை குறிப்பதே இனப்பெருக்க நலன் எனப்படும். ஆரோக்கியமான மக்கள் உடல்நலம் மிகுந்த குழந்தைகளை பெற்று குடும்பத்தை நன்முறையில் பாதுகாத்து சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் தம் பங்களிப்பினை அதிகமாக தருகின்றனர். எனவே உடல்நலம் என்பது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையாகும். இனப்பெருக்க மண்டலம் நரம்பு வேதி ஒருங்கிணைப்பு மண்டலங்களால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு கூட்டமைப்பாகும். எனவே தொற்று நோய்கள் மற்றும் காயங்கள் ஏதுமின்றி இனப்பெருக்க உறுப்புகளை பாதுகாப்பது அவசியமானதாகும். பால்வினை தொற்றுகள் என்பது பால்வினை நோய்கள், இனப்பெருக்க பாதை தொற்று அல்லது வெனீரியல் நோய்கள் என்றும் முன்பு அழைக்கப்பட்டது. பால்வினை நோய் தொற்று உள்ளவருடன் மிக நெருக்கமான பாதுகாப்பற்ற உடலுறவு கொள்வதன் மூலம் இத்தொற்று பரவுகிறது. கல்லீரல் அலர்ஜி பி மற்றும் HIV இத்தொற்றுக்கள் பாலுறவினால் மட்டுமின்றி நோயாளி பயன்படுத்திய உட்செலுத்தி ஊசிகள், அறுவை சிகிச்சை கருவிகள் போன்றவற்றை பகிர்வதன் மூலமும், இரத்தம் செலுத்துதல் மற்றும் தொற்று கொண்ட தாயிடம் இருந்தும் சேய்க்கு பரவுகின்றன. 15 முதல் 24 வயதினருக்கு இத்தகு தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். வெட்டை நோய் என்கிற கொனோரியா, கிரந்தி என்கிற சிஃபிலிஸ், கிளாமிடியாசிஸ், லிம்போகிரானுலோமா வெனேரியம் போன்றவை பாக்டீரியா பால்வினை தொற்று நோய்களாகும். பிறப்புறுப்பு அக்கி, பிறப்புறுப்பு மருக்கள், கல்லீரல் அலர்ஜி பி மற்றும் எய்ட்ஸ் போன்றன வைரஸ் பால்வினை தொற்று நோய்களாகும். கேண்டிடயாசிஸ் ஒரு பூஞ்சை தொற்றாகும். ட்ரைகோமோனியாசிஸ் ஒரு புரோட்டோசோவா பால்வினை தொற்றாகும். பாக்டீரியாவினால் உண்டாகும் பால்வினை தொற்று நோய்கள்: கொனோரியா, கிரந்தி அல்லது மேகப்புண், கிளாமிடியாசிஸ், லிம்போகிரானுலோமா வெனேரியம். கொனோரியா அல்லது வெட்டை நோய், இதனை உண்டாக்கும் நோய் காரணியின் பெயர் நிசேரியா கொனோரியே. இந்நோயின் அறிகுறிகள் சிறுநீர் வடிகுழாய், பெண்களின் கருப்பை வாய் ஆகிய பகுதிகளில் பாதிப்பு, பிறப்பு பாதையில் வலி மற்றும் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் உணர்வு உண்டாகும். இந்நோய் வெளிப்படும் காலம் 2 முதல் 5 நாட்கள். கிரந்தி அல்லது மேகப்புண், இந்நோயை உண்டாக்கக்கூடிய நோய் காரணியின் பெயர் ட்ரிபோனிமா பாலிடம். இந்நோய் வெளிப்படும் காலம் 10 முதல் 90 நாட்கள். இந்நோய் 3 நிலைகளில் வெளிப்படும். முதலாம் நிலை, பால் உறுப்புகளின் புறப்பகுதியில் வலியற்ற புண்கள் ஏற்படலாம். இதன் இரண்டாம் நிலையில் தோலில் புண்கள், தோல் தடிப்பு மற்றும் முடி உதிர்வு காணப்படும். இந்நோயின் 3ஆம் நிலை அறிகுறிகள்: உள்ளுறுப்புகள் பாதிப்பு ஏற்படலாம். இதயம், மூளை, எலும்புகள் மற்றும் கல்லீரலில் பாதிப்பு ஏற்படலாம். இதனால் மனநல பாதிப்பு, இதய பிரச்சனை, மென்மையான பரவும் தன்மையற்ற கட்டிகள் போன்றன உண்டாகலாம். பாக்டீரியாவினால் உண்டாகும் பால்வினை தொற்றின் மற்றொரு நோய் கிளாமிடியாசிஸ். இந்நோயை உண்டாக்கக்கூடிய நோய் காரணியின் பெயர் கிளாமிடியா ட்ராக்கோமேட்டிஸ். இந்நோய் வெளிப்படும் காலம் 2 முதல் 3 வாரங்கள். இந்நோயின் அறிகுறிகள் கண் இமை அரிப்பு, சிறுநீரக இனப்பெருக்க பாதை ஆகியவற்றில் தூண் எபிதீலிய செல்கள் பாதிப்பு ஏற்படலாம். லிம்போகிரானுலோமா வெனேரியம்
இந்நோயை உண்டாக்கக்கூடிய நோய் காரணியின் பெயர் கிளாமிடியா டிராக்கோமேட்டிஸ். இந்நோய் வெளிப்படும் காலம் 2 முதல் 3 வாரங்கள். இந்நோயின் அறிகுறிகள் பிறப்புறுப்பின் தோல் அல்லது கோழைப்படல பாதிப்பு ஏற்படலாம். சிறுநீர் வடிகுழாய் அலர்ஜி, ஆங்காங்கே கேடு தரும் புண்கள் ஏற்படலாம். வைரஸ் பால்வினை தொற்று நோய்கள்: பிறப்புறுப்பு அக்கி, பிறப்புறுப்பு மறுக்கல், கல்லீரல் அலர்ஜி மற்றும் எய்ட்ஸ். பிறப்புறுப்பு அக்கி. இந்த நோயை உண்டாக்கக்கூடிய காரணியின் பெயர் ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். இந்நோய் வெளிப்படும் காலம் 2 முதல் 21 நாட்கள். இந்நோயின் அறிகுறிகள் பெண்ணின் இனப்பெருக்க பாதையில் புண்கள் ஏற்படலாம். ஆண்குறியை சுற்றி புண்கள் தோன்றும். சிறுநீர் கழிக்கும்போது வலி ஏற்படலாம். பிறப்புறுப்பு மறுக்கல். இந்நோயை உண்டாக்கக்கூடிய நோய் காரணியின் பெயர் மனித பாப்பிலோமா வைரஸ். இந்நோய் வெளிப்படும் காலம் 1 முதல் 8 மாதங்கள் வரை. இந்நோயின் அறிகுறிகள் இன உறுப்புகளின் வெளிப்பகுதி மற்றும் மலவாயை சுற்றி கடினமான கட்டிகள் ஏற்படலாம். கல்லீரல் அலர்ஜி. இந்நோயை உண்டாக்கக்கூடிய காரணியின் பெயர் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். இந்நோய் வெளிப்படும் காலம் 30 முதல் 80 நாட்கள். இந்நோயின் அறிகுறிகள் மஞ்சள் காமாலை, காய்ச்சல், வயிற்றுவலி, சோர்வு, கல்லீரல் இறுக்கம். இதன் இறுதி நிலையில் கல்லீரல் செயலிழப்பு ஏற்படலாம். எய்ட்ஸ். இந்நோயை உண்டாக்கக்கூடிய காரணி மனித தடைக்காப்பு குறைப்பு வைரஸ் HIV. இந்நோயின் அறிகுறிகள் நிணநீர் முடிச்சுகள் பெரிதாகுதல், காய்ச்சல், உடல் எடை குறைதல், இரவில் வியர்த்தல் மற்றும் பூஞ்சை தொற்று ஏற்படலாம். இந்நோய் வெளிப்படும் காலம் 2 முதல் 6 வாரங்கள் முதல் 10 ஆண்டுகளுக்கு மேலும் இது நீடிக்கலாம். பூஞ்சையினால் உண்டாகக்கூடிய பால்வினை தொற்று நோய் கேண்டிடியாசிஸ். இந்நோயை உண்டாக்கக்கூடிய காரணி கேண்டிடா ஆல்பிகன்ஸ். இதன் அறிகுறிகள் வாய் மற்றும் தொண்டையில் புண்கள் ஏற்படலாம். இனப்பெருக்க பாதையில் அரிப்பு மற்றும் புண்கள் தோன்றும். வலியுடன் சிறுநீர் கழித்தல். புரோட்டோசோவாவினால் உண்டாகும் பால்வினை தொற்று ட்ரைகோமோனியாசிஸ். இந்நோயை உண்டாக்கக்கூடிய நோய் காரணியின் பெயர் ட்ரைகோமோனாஸ் வெஜினாலிஸ். இந்நோய் வெளிப்படும் காலம் 4 முதல் 28 நாட்கள். இந்நோயின் அறிகுறிகள் கலவிக் கால்வாயில் அலர்ஜி, பச்சை மஞ்சள் கலந்த கலவிக் கால்வாய் திரவ வெளிப்பாடு உண்டாகும். அரிப்பு மற்றும் எரிச்சல் உணர்வு உண்டாகலாம். சிறுநீர் வடிகுழல் அலர்ஜி ஏற்படலாம். பால்வினை நோய்களை நாம் எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். முன்பின் தெரியாத நபருடனோ அல்லது பலருடனோ பாலுறவு கொள்வதை தவிர்த்தல் வேண்டும். பூஞ்சை, புரோட்டோசோவா மற்றும் பாக்டீரியாவால் ஏற்படும் பால்வினை தொற்றுகளை உயிரி எதிர்ப்பொருட்கள் மற்றும் பிற மருந்துகளால் குணப்படுத்தலாம். ஆனால் வைரஸ்களால் ஏற்படும் பால்வினை தொற்றுகளை குணப்படுத்த இயலாது. எனினும் வைரஸ் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்தி நோயின் அறிகுறிகளை கட்டுப்படுத்தலாம். எனவே முறையான கருத்தடை உரைகளை பயன்படுத்துதல் வேண்டும். இறுதியாக, நோய் இருக்குமோ என்ற சந்தேகம் இருப்பின் மருத்துவ ஆலோசனையுடன் முழுமையான சிகிச்சை மேற்கொள்ளுதல் வேண்டும். நன்றி.